அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இளைஞர்களை அங்கீகரிக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக ஆண்டுதோறும் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் சிஎம் ஸ்டேட் யூத் அவார்டு 2025க்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக ஆண்டுதோறும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு என்ற முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டு வருகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sdat.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதிகாரப்பூர்வ இணையதளம், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி தமிழ்நாடு. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா விளையாட்டு போட்டிகள் குறித்த அனைத்து தகவல்களும் இந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த மெனுலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி சர்வீஸ் அப்படிங்கிற பேஜ்ல பலதரப்பட்ட சேவைகள் கொடுத்திருப்பாங்க. இல்ல நம்ம பார்க்க போறது இங்க கொடுக்கப்பட்டுள்ளது சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு, அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஐகான்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு விண்ணப்பிப்பதற்கான இணையதளம். இந்த பேஜ்ல கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆன் 3/5/2025 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 3/5/2025. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகள் கீழே கொடுத்திருக்காங்க. கைட்லைன்ஸ் வழிமுறைகள் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், விருதுக்கான குறிக்கோள்கள், விருது தொடர்பான விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுத்திருப்பாங்க. முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது 2025 வழிகாட்டுதல்கள். விருதுக்கான குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைய சமுதாயத்தினரின் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களை நல்ல குடிமக்களாக உருவாக்குதல், இளைஞர்களை அதாவது 15 முதல் 35 வயது வரை உள்ள இளைஞர்களை சமூக தொண்டுகளில் ஈடுபடுவதை ஊக்குவித்தல், தலை சிறந்த பணிகளை ஆற்றிய இளைஞர்களுக்கு அங்கீகாரம் அளித்து அவர்களை எதிர்கால தலைமைக்கு உருவாக்குதல். இந்த விருது தொடர்பான விவரங்கள் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது பதக்கம், பாராட்டு சான்று மற்றும் ரொக்க தொகை ரூபாய் 1 லட்சம் ஆகியன கொண்டதாகும். ஒவ்வொரு ஆண்டும் 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் என 6 நபர்களுக்கு வழங்கப்படும். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும். இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருதிற்கு விண்ணப்பிக்கும் ஆண்கள் அல்லது பெண்கள் 15 முதல் 35 வயதுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். நிதியாண்டின் துவக்க நாளான ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று 15 வயது நிரம்பியவராகவும், நிதியாண்டின் இறுதி நாளான மார்ச் 31 தேதி அன்று 35 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். தமிழ்நாட்டில் சமூக நலனுக்காக தொண்டு புரிந்தவராக இருத்தல் வேண்டும். விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வசித்திருத்தல் வேண்டும். இருப்பிடச் சான்று இணைக்கப்படல் வேண்டும். விருதிற்கு முந்தைய நிதியாண்டில் செய்யப்பட்ட தொண்டுகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். தாங்கள் செய்த தொண்டானது தன்னார்வத்துடன் சமுதாயம் அல்லது சமூகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உண்டாக்கியதாக இருத்தல் வேண்டும். செய்யப்பட்ட தொண்டானது கண்டறியப்படும் வகையிலும் அளவிடக்கூடியதுமாகவும் இருத்தல் வேண்டும். மத்திய அல்லது மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் பணிபுரிவோர் இவ்விருதிற்கு விண்ணப்பிக்க தகுதி கிடையாது. சமூக தொண்டுகளில் பொதுவான ஈடுபாட்டுடன் செயல்பட்டவர்களாகவும் தாங்கள் வசிக்கின்ற பகுதிகளில் பொதுமக்களிடையே நன்மதிப்பு பெற்றவர்களாகவும் இருப்பது முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதின் தேர்வின் போது கருத்தில் கொள்ளப்படும். கருத்துருக்களை சமர்ப்பித்தல். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கான விண்ணப்ப படிவம் இவ்வழிகாட்டுதல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. தேவையான சான்றுகளுடன், அதாவது பிறப்பு சான்று, ஆதார் அட்டை நகல், இருப்பிடச் சான்று, சமூக நல பணிகள் செய்தமைக்கான ஆதாரங்கள் போன்றவைகள் விண்ணப்பத்துடன் இணைத்து ஆன்லைனில் 3/5/2025க்கு முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும். கருத்துருக்களை மதிப்பீடு செய்தல். ஊரக பகுதிகள், ஊரக குடிசை பகுதிகள், தேசிய ஒருமைப்பாடு, சாகசம், கலை மற்றும் மணமகள் நிகழ்வுகள், வயது முதியோருக்கான கல்வி திட்டங்கள், சமூகத்தில் நலிந்த நிலையில் உள்ளவர்களின் நலன், பட்டியல் இனத்தோர், மலைவாழ் மக்கள் நலன், தேசிய நலன், சாரணர் மற்றும் வழிகாட்டுதல் மற்றும் உள்ளூர் தேவைகளுக்காகவும் முக்கியமான நோக்கங்களுக்காகவும் பணிபுரிந்த விவரங்கள் ஆகியவை முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்காக கருத்தில் கொள்ளப்படும். விருதுக்கான தேர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கான இளைஞர்களை தேர்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கான தேர்வுக்குழு தேர்வு செய்யும். குறிப்பிடப்பட்டுள்ள நாளன்றோ அல்லது அதற்கு முன்னரே பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கான தேர்வுக்குழுவின் முடிவே இறுதியானது. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழே இதற்கான ஆங்கிலத்திலும் வழிமுறைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்காக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க கொடுக்கப்பட்டுள்ளது கணக்கு இல்லையா.
ரிஜிஸ்டர் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அதாவது புது யூசர் பதிவு செய்வதற்காக பதிவு செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல முழு பெயர், அதாவது விண்ணப்பதாரரின் முழு பெயர் என்டர் பண்ண வேண்டும். பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. தந்தையின் பெயர், தாயாரின் பெயர், தமிழ்நாட்டில் வசிக்கும் ஆண்டுகளின் எண்ணிக்கை, தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. உங்க தொடர்பு முகவரி மற்றும் நிரந்தர முகவரி சேமா இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க தொடர்பு முகவரி இங்க வரும். இல்லது நிரந்தர முகவரி வேறு என்றால் தெளிவாக உங்க நிரந்தர முகவரியை என்டர் பண்ணிக்கோங்க. மாநிலம், நேஷனாலிட்டி, அப்புறம் கைபேசி எண், உங்களது ஆக்டிவ் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷனுக்காக ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் மின்னஞ்சல் முகவரி, அதாவது உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களது புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யணும்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 250 KB உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று JPEG ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு, ஒன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நியூமரிக் லெட்டர் வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு, ஒன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி ரீஎன்டர் பண்ணி பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எப்பவுமே லாகின் பண்றதுக்காக இந்த பாஸ்வேர்டு தான் யூஸ் ஆகும். எல்லாமே என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உடனே முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கான உங்களது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக திருப்பியும் பேக் டு லாகின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பேஜ்ல வந்து லாகின் பண்றதுக்காக உங்க மின்னஞ்சல், அதாவது உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி உள்நுழைக அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. உடனே உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். உங்க டேஷ்போர்ட்ல முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கான விண்ணப்ப படிவம் இருக்கும். அந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். உங்களது தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி உங்க விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வழியாக தெரிவிப்பாங்க. முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுக்கான தேர்வுக்குழு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து வரக்கூடிய சுதந்திர தினத்தன்று தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். விருதானது பதக்கம் மற்றும் சான்றிதழ் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கமாக உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே தகுதியுள்ள நபர்கள் முதலமைச்சரின் மாநில விருது 2025க்கு விண்ணப்பித்து விருது பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.